சௌந்தரலகரி 98வது ஸ்லோகம். பகவதியின் பாத நீரும் பாரதியின் தாம்பூல ரசமும். கதா காலே மாதக கதய கலிதாலக்தகரசம் பிபேயம் வித்யார்த்தி தவ சரண நிர்ணே ஜனஜலம் பிரகிருத்யா மூகாநாமபீச்ச கவிதா காரணதயா யதா தத்தே வாணி முககமல தாம்பூலரசதா. பெண்களின் கால்கள் மற்றும் உதடுகளில் அழகிற்காக பூசப்படுவது லக்ஷாரசம் என்னும் செம்பஞ்சு குழம்பாகும். இந்த செம்பஞ்சு குழம்பு பூசப்பட்ட தேவியின் திருவடிகளில் இட்ட நீரானது செவ்வண்ணத்துடன் விளங்குகிறது. வெண்தாமரையில் வீற்றிருக்கும் கலைமகள் வெற்றிலையை தன் வாயிலிட்டு மென்றதால் உண்டான சாரும் சிவந்த வண்ணம் கொண்டதே. இயல்பாகவே இந்நீரை பருகுபவர்கள் ஊமையாயினும் கலிப்புனியும் திறன் பெறுவர். எனவே பிரம்ம வித்தை என்னும் கல்வியை நாடி நிற்கும் தமக்கு இந்நீர் எப்போது பருக கிடைக்கும் என பரமாச்சாரியர் அம்பிகையிடமே கேட்கின்றார். மூக்கரும் காளிதாசரும் இவ்வாறு முறையே தேவியின் பாத நீரும் காளியின் கற்பூர ரசமும் பருகியதால் பெரும் கவிஞர்களாக திகழ்ந்தார்கள். இவ்வாறு தேவியை தியானிப்பவர்கள் நாவினில் என்றென்றும் கலைமகள் வசிப்பாள் என்பதை அறிய வேண்டும். இதற்கு ஒப்புற்ற அபிராமி அந்தாதி பாடல் 36வது. பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் மருளே மருளில் வரும் பொருளே என் மனத்து வஞ்சத்து இருள் ஏதுமின்றி ஒளி ஒளி ஆகியிருக்கும் உந்தன் அருள் எது அன்று அறிகிறேனே அம்புயாதனத்து அம்பிகையே.